ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டு 4 டேஸாக என்னால் வந்து போஸ்ட் போட முடியல, சாரி. இன்றைக்கி மலரோட தேர்ஸ்டே டைரி வந்து பார்க்க போகிறேங்க. காலையில் எழுந்திரிச்சதும் பாசிப்பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு பாவக்காய் பொரியல் பண்ணியாச்சுங்க. இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பொடுசலுக்கு ஸ்கூலுக்கும் எங்களுக்கு ஆஃபீஸ்க்கும் பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. மார்னிங் தான் நாங்கள் கொஞ்சம் பிஸி இல்லைங்க, ரொம்பவே பிஸியாக இருப்பேங்க. கிச்சனுக்கும் டைனிங்க்குமே 20-30 தடவையாவது நடந்துருவேங்க. பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டாலே பாதி டென்ஷன் குறைஞ்சிருங்க. 8:15க்குள்ளே ஸ்கூலில் இருக்கணும். இப்போவும் மார்னிங் டிஃபன் ஊட்டி தான் விடணுங்க 2 பேருக்குமே. அதனால் அது வந்து காலையில் மட்டும் மச்சான் டிபார்ட்மெண்ட்டுங்க. நாம் இருக்கிற மொத்த டென்ஷனையும் அவங்க முதுகில் தான் இறக்கவும். ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு குட்டீஸ் எல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அது எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுட்டு நல்லது கெட்டது பிரித்து பார்த்து முடிவு பண்ணிட்டா அதை வந்து உடனே செயல்படுத்தணுங்க. இல்லை அப்படின்னா அச்சோ அன்றைக்கி இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா 6 இயர்ஸ் பேக்கே வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை சரிவர என்னால் கொண்டு போக முடியல. அது என்னோடய அசால்ட்டுத்தனம் தான் காரணம். ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். இது போல் உங்களுக்கும் ஏதாவது ட்ரீம்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை உடனடியாக நீங்கள் செயல்படுத்திடுங்க ப்ளீஸ். கண்டிப்பாக நல்லா வரும். நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லைங்களா? ஸோ இது போல் ஏதாவது உங்களுக்கு ட்ரீம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மலரோட டைரியும் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்